பிரியா, என் குழந்தை பிரியா, கண்ணா அடிபட்டுச்சாடா? என்னம்மா? அழுதுடா. வாம்மா, வா. இந்த அடிபட்டுச்சா கண்ணா? கண்ணா, கண்ணா, எந்திரிப்பா. என்னப்பாச்சு? என்னப்பாச்சு? யாரோ என்கிட்ட பேசினாங்கப்பா. அங்க பாருங்க. எங்க நாளைக்கு நமக்கு ஒரு மகன் பிறந்தா அவனை இங்க கூட்டிட்டு வரலாமா? அவன் இங்க வந்து இந்த இடத்தை பார்த்து இந்த இதயம் யாருதுன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஏப்பா, என்னாச்சு உங்களுக்கு? ஒண்ணும் இல்ல கண்ணா. அது என்னப்பா? இதயத்தோட சின்னம். அது யார் எடுத்துப்பா? சொல்லுங்கப்பா. உன் அம்மாவுடையது. அப்பா, நான் அம்மாவோட கரல கேட்டேன். அது அங்கேருந்து தான் வந்துச்சு. நான் விழுந்த போது அடிபட்டுடுச்சா கண்ணான்னு கேட்டாங்கப்பா. கேட்டிருக்காதப்பா. அந்த இதயம் எப்பவோ சத்து போச்சு. அது இருந்து இனிமே எந்த குரலும் வரவே வராது. இந்தப்பா, இந்த மாதிரி அடையாளம் போட்ட மரத்தை இங்க எங்கேயாவது பாத்தியா? இது போல ஆயிரக்கணக்கில் மரம் இருக்குதுங்க. வர்ற ஜோடி பிள்ளைங்க அதுல பேர் எழுதி வைக்கும். இந்த மாதிரி மரத்தை வெட்டுனாங்களோ போனாங்களோ யாருக்கு தெரியும்? புரியுங்க. கண்ணா, பாட்டிலங்க வை. நான் கொடுக்க மாட்டேன். பாட்டிலங்க வைன்னு சொன்னல. நீ ரொம்ப குடிக்கிற, நான் கொடுக்க மாட்டேன். பாட்டிலங்க வேடா. கொடுக்க மாட்டேன், கொடுக்க மாட்டேன். வேணா, வேணா, வேணா. பாட்டில் கொடுத்துரு கண்ணா. அம்மா, அம்மா பாருமா, அப்பா டெய்லி குடிக்கிறாருமா. எவ்வளவு தடவை சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறாருமா. நீயாவது அவருக்கு புத்தி சொல்லுமா. நீயும் என்னை விட்டு போயிட்ட, அப்பாவும் என்னை விட்டு போயிட்டாருன்னா எனக்கு யாருமா இருக்காங்க? சொல்லுமா, சொல்லுமா. நீ அவரை குடிக்க வேண்டாம் சொல்லு, இல்லாட்டி நான் செத்து போயிடுவேன், செத்து போயிடுவேன், நான் செத்து போயிடுவேன், நான் செத்து போயிடுவேன், நான் செத்து போயிடுவேன். அப்பா, இனிமே நான் குடிக்க மாட்டேப்பா. சத்தியமா குடிக்க மாட்டேன். அம்மா சத்தியமா குடிக்க மாட்டீங்களாப்பா? உங்க அம்மா சத்தியமா குடிக்க மாட்டேப்பா. தேங்க்யூ டாடி. அப்பா, என்ன கண்ணா? எங்க டீச்சர் என்ன சொன்னாங்க தெரியுமா? லட்டு மாதிரி இருக்கேன்னு சொல்லிருப்பாங்க. அது இல்லப்பா, வந்து இந்த யூனிஃபார்ம் உனக்கு ரொம்ப நல்லா இருக்கு, உங்க அம்மா நல்லா ட்ரெஸ் பண்ணி விடுறாங்கன்னு சொல்றாங்கப்பா. அதுக்கு நீ என்ன சொன்ன? எனக்கு அம்மாவே இல்ல, அப்பாதான் செய்யறாருன்னு
நான் சொன்னேன்ப்பா. சரி சரி, ஸ்கூலுக்கு போ. பாய் டாடி. பாய். பாய். Hey gentlemen. எஸ். கார்ல போனா கண்ணு தெரியாதா? ஆ, இப்படிதான் ட்ரெஸ்ல சேர்த்து அடிக்கிறதா? ஐ அம் சாரி மை பாய். சாரினா சரியா போயிடுமா? ஸ்கூலுக்கு போனா என்ன கேலி பண்ணுவாங்களே. ஒண்ணு செய். இந்த பணத்தை வச்சுக்க. இந்த ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணி நீட்டா ஸ்கூலுக்கு போ. ஏய் பையா, வாடா. என்ன ஜென்டில்மேன்? இந்த டயரை பஞ்சர் பண்ணது நீதானே? நான் தான். இந்தாங்க உங்க பணம். டயருக்கு காத்தடிக்க வச்சுக்கோங்க. டாக்டர், இன்னும் என் மகளுடைய வாழ்க்கை இருட்டா இருக்கே தவிர வெளிச்சத்தை காணும். நீங்க சொல்றது சரிதான் மிஸ்டர் ராஜசேகர். இந்த கிளைமேட் கண்டிஷன்ல ஃப்ரீயா இருந்தா அவ உயிருக்கே ஆபத்த முடியும். வேண்டாம் டாக்டர், எங்க பொண்ணு இந்த நிலைமையிலே இருந்தா போதும். இன்னைக்கே நாங்க பிரியாவோட ஊருக்கு புறப்படுறோம். நம்ம டாக்டர் சொன்ன அந்த அடையாள சின்ன மரத்தை பார்த்திருந்தாலாவது நம்ம குழந்தைக்கு சரியா போயிருந்திருக்குமோ என்னமோ. ஆமா ஐயா, நீ சொன்ன மாதிரி அதுவும் கண்டுபிடிக்க முடியல. என்ன செய்யறது? வாங்க ஊருக்கு போலாம். பிரியா, 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 பிரியா எங்க போனான்னு தெரியலையே. இந்தாங்க உங்க பொம்மை. ஏமா, இந்த வயசுல பொம்மையை வச்சு விளையாடுறீங்களா? இது பொம்மை இல்ல, என் குழந்தை. நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரு ஒத்துமை. உங்களுக்கு மகன் இல்ல, எனக்கு அம்மா இல்ல. அம்மா, உங்க அம்மா எங்க? தெரியாது. கேட்டா எங்க அப்பாவும் சொல்றது இல்ல. ஆனா என்கிட்ட எங்க அம்மாவோட இதயம் இருக்கே, அது என் கூட பேசுச்சு. ஆமா, எனக்கு எங்க அம்மா ஞாபகம் வந்துச்சுன்னா நானு அந்த இதயத்துக்கிட்ட போயிடுவேன். அந்த இதயத்தை நான் காட்டுறேன், என் கூட வரீங்களா? வாங்க. பிரியா, பிரியா, நீ கிடைச்சிட்ட. பிரியா, என்னம்மா இப்படி சொல்லாம வந்துட்ட? ஓ, இது இந்த சின்ன பைய வேலையா? போடா போ. இவன் அது உன் பிள்ளை இல்லம்மா. வா வா போலாம். என் காரை பஞ்சர் ஆக்கின. நீ வாமா. 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 அப்பா அவன் பிரியா வா. வாமா. அப்பா
வாமா. ஆயா கூட்டு வா. ம். அப்பா 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 என்ன கண்ணா? அம்மா எப்படி இருப்பாங்க? திடீர்னு ஏன்பா இந்த கேள்வி? அடையாளம் சொல்லுங்கப்பா. எதுக்குப்பா? இன்னைக்குப்பா ஒரு அம்மாவை பார்த்தேன், ரொம்ப நல்லவங்க. யார் அவங்க? யாரோ தெரியல, பணக்கார அம்மாப்பா. ஒரு பொம்மைய குழந்தையா நினைச்சு கொஞ்சிட்டு இருந்தாங்க. பணக்காரங்க பொம்மையை தான் கொஞ்சுவாங்க. பெரிய இடத்துல பிள்ளைய பெத்துக்கத்தான் தெரியும். ஆனா அம்மாவை இருக்க தெரியாது. அப்பா, அம்மா எங்க இருக்காங்க? எப்படி இருப்பாங்க? சொல்லுங்கப்பா, சொல்லுங்கப்பா. செத்து போனவளை பத்தி இப்போ என்னடா கேள்வி? அம்மா சாகல, நீ போய் சொல்ற, நீ போய் சொல்ற. சொல்லுங்கப்பா, சொல்லுங்கப்பா, இல்ல நானும் செத்து போயிடுவேன். அவ ஞாபகம் உனக்கு எப்ப வந்தது? என் அம்மா மாதிரி தோணுச்சு, அதான்ப்பா கேட்டேன். உனக்கு எப்ப அப்படி தோணுச்சு? உனக்கு அம்மாவா நான் இல்ல? இப்பவே நான் அம்மாவை பார்க்கணும். எனக்கு அம்மா வேணும். அடையாளம் சொல்லுங்கப்பா. பெத்த மனசு பதறும்பாங்க, இங்க பிறந்த புள்ள பதறது. அம்மாவை தானே பார்க்கணும். இந்தா பார். அம்மா 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 அம்மா.
சௌக்கியம் தானா பிரியா? நீங்க சௌக்கியமா இருக்கீங்களா? ரொம்ப சௌக்கியம். நீ எப்படி இருக்க? என்ன பத்தி உங்களுக்கு என்ன கவலை? ஒரு காலத்துல புருஷன் பொண்டாட்டி ஆச்சே, அந்த அபிமானம். அபிமானத்தை பத்தி நீங்க பேசுறீங்களே, ஆச்சரியமா இருக்கு. உறவை அறுத்துக்கிட்ட பின்னால இது எதுக்கு உபசார வார்த்தையெல்லாம்? உறவே நான் அறுத்துக்கிட்டேனா? கேள்வி கேக்குறீங்களா? நீ கேலி பண்றியா? போடி உங்க அப்பா வீட்டுக்கு நான் சொன்னேன். புருஷன் பொண்டாட்டிக்குள்ள 1000 இருக்கும். அதுக்காக நீ ஒரேடியா போயிடுறதா? ஒரேடியா போனவளை ஒரு அடி கொடுத்து நீங்க கூப்பிட்டு இருக்க வேண்டியது. நான் கூப்பிட வரல. நான் உன்னை அழிச்சிட்டு போக உங்க பங்களா கிட்ட வந்தப்போ உங்க ஹானரபிள் குர்கா, உங்க அல்சேஷியன் டாக், உங்க அப்பா என்ன விரட்டாத குறையா நீ விவாகரத்து கேட்டதா என்கிட்ட சொன்னாங்க. விவாகரத்தா?
நானா? எஸ், உருதுல சொன்ன தலாக், இங்கிலீஷ்ல சொன்ன டைவோர்ஸ். டைவோர்ஸ் நானா கேட்டேன்? நோ நோ, இட்ஸ் இம்பாசிபிள். Possible and impossible are in the pockets of rich people. வேண்டாங்க, அப்படியெல்லாம் பேசாதீங்க. நீங்க போய் சொல்றீங்க. எங்க அப்பாவை உங்க வீட்டுக்கு அனுப்பி. பாத்தியா, இப்போ கூட உங்க வீடுன்னு தானே சொல்றேன், நம்ம வீடுன்னு சொல்லலையே. ஐயோ, நான் ஏதோ வாய் தவறி பேசிட்டேங்க. வாழ்க்கையிலையும் தவறு செஞ்சுட்டே பிரியா. இல்ல இல்ல, நான் தவறு செய்யல. சமாதானம் பேச வந்து அவமானப்படுத்தி விவாகரத்து பத்திரத்துல கையெழுத்து போட்டு அவர் மூஞ்சில நீங்க விட்டேறீல. நான் விவாகரத்து நோட்டீஸ் கொடுத்தேனா? சரி, பரவாயில்ல. எனக்கு பிறந்த குழந்தைய குப்பையா நினைச்சு தூக்கி எறிஞ்சிய ஏன்? கயிறை கட்டம போன பரவாயில்ல விடு. வயிற்றுல சுமந்திய குழந்தை, அது உனக்கு தேவைப்படல? ஓ, நீ 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன் சந்தோஷத்துக்கு அந்த குழந்தை குறுக்க நிற்கும், அப்படிதானே? போதும், நிறுத்துங்க. அபாண்டமா பேசாதீங்க. புருஷன் மேல கோபம் இருக்கலாம், ஆனா புள்ளைய தள்ளி வச்சா அவ தாய் இல்ல, பேய்ங்க, பேய். இப்போ அழுத ஆத்திரப்படுற. அப்போ உங்க அப்பா என் குழந்தைய அனாதாசிரமத்துல போட்டுட்டு போனாரே, அது எப்படி? அந்த நேரத்துக்கு விதி என்னை அங்கே அழிச்சிட்டு போகலன்னா அம்மா பாசத்தை இழந்த குழந்தை அப்பா பாசத்தை இழந்து அனாதியாகி தெருவில் சுத்திக்கிட்டு இருக்கும். பிரியா, என் குழந்தை அம்மா பால்ல வளரல, அப்பா பாசத்துல வளர்ந்திருக்கு. அப்பா, எனக்கு மட்டும் பாசம் இல்லைன்னு சொல்றீங்க? குழந்தைய பிரிஞ்சதுல இருந்து பிரம பிடிச்சு பைத்தியக்காரி மாதிரி ஒரு பொம்மைய குழந்தையா நினைச்சு கதறி அழுதவனா, பதறி நின்னவனா? அது போய் நான் சொல்றீங்க. எதுவோ என்னவோ, என் குழந்தை எப்ப அம்மா பத்தி கேட்டாலும் அவ இப்ப இல்லைன்னு தான் நானும் இது வரைக்கும் சொல்லிட்டு இருக்கேன். நீ பாசத்தை மறந்தாலும் என் குழந்தை பந்தத்தை மறக்கல. அடிக்கடி உன்னை நினைச்சாலும் நானும் சமாதானம் பண்ணுவேன். அகந்தையில போனவ காலம் கடந்து வந்து இப்போ நான் தான் அம்மான்னு வந்து நிக்கிறிய, அதான் ஆச்சரியமா இருக்கு. பிரியா, ஏன்பா, ஏன் என்கிட்ட என்னென்னமோ பொய்யெல்லாம் சொன்னீங்க? என் குழந்தை செத்து போச்சு, விஜய் என்ன விவாகரத்து பண்ணிட்டாருன்னு ஏன் இப்படி விபரீத நாடகம்லாம் ஆனீங்க? இதுக்கு பதிலா எனக்கு இவ்வளவு விஷயம் கொடுத்து என்ன கொண்டுட்டு இருக்கலாம். ஏன் என் வாழ்க்கை இப்படி நாசம் பண்ணீங்க? சொல்லுங்கப்பா, ஏன் என் வாழ்க்கை இப்படி நாசம் பண்ணீங்க? பிரியா, அழாதம்மா, அழாத, அழாத. எல்லா தவறும் எங்களோடதுதான். பணம், மமத, அந்தஸ்துங்கிற போதே எங்க கண்ணை மறைச்சு பொண்ணு வாழ்க்கையிலேயே விளையாட வச்சிடுச்சு. பிரியா, முடிஞ்சா இந்த அப்பாவை நீயும் என் மாப்பிளையும் மன்னிச்சிடுங்க. பணம் பாதாள வரைக்கும் பாயும் வாங்க, பாதாளத்துக்கே கொண்டு போகும்னு இப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்தஸ்து பணத்துல இல்ல, குணத்துலதான் இருக்குன்னு விஜய் காட்டிட்டாரு. காசு பணத்தால பாசத்தை ஜெயிக்க முடியாதுன்னு நீ காட்டிட்ட. மன்னிச்சிடுமா ப்ளீஸ். நான் உங்களுக்கு எவ்வளவோ கஷ்டத்தை கொடுத்துட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க. இனிமே நான் உங்களை விட்டு போகவே மாட்டேன். நான் உங்க அடிமை விஜய். இல்ல பிரியா, அப்படி சொல்லாத. யாரும் யாருக்குமே அடிமை இல்லை. நாம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா, நல்ல நண்பர்களா, ஒருத்தர் ஒருத்தரை பாதுகாத்துக்கிட்டு காதல், அன்பு, பாசத்தோட சந்தோஷமா நிம்மதியா வாழ்ந்துருவோம். பிரியா, அப்பா, அம்மாவை கூட்டிட்டு வந்தது நான், அணைச்சுக்கிறது நீங்களா? இது எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. பாசங்களும் பந்தங்களும்